என் தங்க பிள்ளையே, அவசரப்பட்டு இந்த முருகனை நீ இங்கு தள்ளிவிடாதே. நீ நேசித்த புதிய உறவானவர் உன்னை வந்து சேரப்போகும் நல்ல நேரத்தை குறித்து விட்டுத்தான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, கவலைப்படாதே. நீ அவர் வருவாரா மாட்டாரா? எனக்கு பிடித்தவர் அல்லவா? எங்கே எப்பொழுது சுற்றினாலும் அவரோட நினைவுகள் மட்டும்தான் என் மனதில் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் எத்துணை நாட்களுக்குத்தான் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். விடுகின்ற விடியலை நோக்கி நான் அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றேனே என்று நீ யோசிக்கின்றாய். உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இப்பொழுது படுகின்ற பாடெல்லாம் என் மறந்தே போகின்ற அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தரப்போகிறேன். எப்பொழுது எனக்கான காலமும் நேரமும் மாறும், அவரை எப்பொழுது சந்திக்கப் போகிறேன் என்று தானே யோசித்தாய். நிலைகள் மாறத்தான் போகிறது. வருகின்ற காலத்தை எண்ணி கலங்காதே. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ நினைக்காதே. நீ கைப்பிடித்திருப்பது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சர்வசாதாரணமானவனா? உன் அப்பன் முருகனை அல்லவா? என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நீ நம்பிக்கையோடு இரு. எதற்காக கண்கலங்கி நின்று கொண்டு இருக்கின்றாய்? எதுவும் எப்படியும் நடந்துவிடப் போவதில்லை. நீ கேட்டதை நான் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது உன் உறவானவரை நீ சந்திப்பதற்கு இங்கு தயாராகிவிட்ட பிறகு என் பிள்ளையே, நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது. இனி என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைப்படுகின்ற நிலை உருவாகத்தான் போகிறது. உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வருவேன் என்று சத்திய வாக்கினை அல்லவா இங்கு அளித்திருக்கின்றேன். அதன்படி இப்பொழுதே தருவதற்கான நேரத்தை இங்கு நான் தயாராக்கிவிட்டேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் பிள்ளையே, என்ன குழப்பம் உன் மனதினிலே? அவர் வருவாரா வரமாட்டாரா என்று தானே? நம்மோடு பேசுவாரா மாட்டாரா என்று தானே? யார் என்ன சொன்னாலும் சரி, நீ இதை பற்றியும் வருத்தப்படாதே. அவர் நிச்சயம் வரத்தான் போகிறார். எல்லாம் அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும் என்று நான் உன்னிடம் உறுதியளித்தபடித்தான் இங்கு உனக்கு நடத்தி தர வந்து இருக்கின்றேன். நீ நினைத்ததை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது ஏன் அனைத்தையும் நினைத்து இங்கு குழம்பி கவலையில் ஆழ்ந்து கொண்டு இருக்கின்றாய்? வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு என்னை நீ சரியாக நம்பு. நம்பிக்கையோடு இருப்பதனால மட்டும்தான் என் முன்னால் சென்று கொண்டு இருக்கும் அத்தனை பாதைகளிலும் உன்னை வழிநடத்தி நான் சென்று கொண்டு இருக்கின்றேன். இந்த நிமிடத்தை மகிழ்ச்சியானதாக மாற்றுவதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை பற்றி மட்டும் யோசித்து பார். உனக்கு பிடித்த விஷயங்களை உன் மனதை செலுத்து. என் தரிசனம் உனக்கு கிடைத்து கொண்டேதானே இருக்கின்றது. முருகன் உனக்காக நான் காத்து கொண்டேதானே இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக எதையோ நினைத்து அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, வருவது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். நான் உனக்கான பாதையை இங்கு தெளிவாகத்தான் தந்து கொண்டு இருக்கின்றேன். அழிந்து போகின்ற மனமே, உனக்காக நானே நல்லது செய்ய காத்திருக்கும் போது வெற்றி நிச்சயமாகப்படுகிறது. திருமுருக பெருமானின் திருவடிகளை நினைந்து தியானம் செய்து வந்து கொண்டு இருக்கின்ற நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பமாகியவே அத்துணையும் தூளாக்கி உன் துன்பத்தின் காரணமாக இருக்கக்கூடிய வினைகள் எல்லாவற்றையும் நான் சுட்டரிப்பதற்கு வந்திருக்கும் போது எதை பற்றி நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? என் தங்க பிள்ளையே, நீ கேட்டதை கிடைக்கும் அளவிற்குத்தான் தந்தையாக உன்னை தாங்கிக் கொள்ள நான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. தன்னம்பிக்கையோடு முன்னேறு. நிச்சயமாக நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். எதிர்பார்த்த அந்த தருணம், நீ கேட்ட அந்த நபர், உனக்கான அந்த ஒருவர் உன்னை வரும் நாட்களை நான் குறித்து விட்டேனே. நிச்சயமாக வெற்றி உனதாக இருக்கும்போது உன்னை விட்டு பிரிந்தவரும் உனக்கான ஒருவரும் உன்னை வந்தும் சேரும் காலத்தை நான் உருவாக்கி விட்டேன். நிச்சயம் வெற்றிதான். யாம் இருக்க பயமேன்.